பிஸ்மில்லா அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு. அல்லாஹ்வோட மாபெரும் கிருபையால நம்ம வணக்கத்துக்குரியவர் அல்லாஹ் மட்டும்தான் அப்படின்னு நம்பிக்கை கொண்டிருக்கோம். இது அல்லாஹ் நம்ம மேல் புரிஞ்ச மாபெரும் கருணையா இருக்கு. இப்படிப்பட்ட அருள் கொடைக்கு அல்லாஹ்க்கு நம்ம அதிகமா நன்றி செலுத்திப்போம். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு நியூ இயர் ரெசல்யூஷன், அதாவது இந்த புதிய ஆண்டில் தீர்மானங்கள் அப்படின்னு. நிறைய பேர் கேட்பாங்க, இந்த நியூ இயர், பர்த்டே, இந்த வெட்டிங் ஆனிவர்சரி, இதுக்கும் மார்க்கத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு. இதுக்கு சம்பந்தம் இருக்கு இல்ல அந்த விவாதத்துக்கு நம்ம போட, இந்த மாதிரி ஒரு நம்பிக்கையாளர்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் வழிபாடா மாத்திப்பாங்க, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு சந்தர்ப்பமா மாத்திப்பாங்க அப்படின்னு. எப்படி நம்ம ஒரு பைக்கு ஒரு 3 மாசத்துக்கு ஒரு டைம் நம்ம சர்வீஸ் பண்ணிக்கிறோமோ, சர்வீஸ் பண்ணிக்கிறோம்னா எந்தெந்த இது கெட்டதா இருக்கோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு பைக்கு இன்னும் நல்லா ஆரோக்கியமா ஓடுறதுக்கு இன்ஜின் ஆயில் அந்த மாதிரி உள்ளது எப்படி நம்ம பண்ணிக்கிறோமோ, அந்த மாதிரி நம்மளுக்கே ஒரு செக் பாயிண்ட் நம்ம நிறுத்திக்கிட்டு நம்ம திருத்திக்க வேண்டியது என்னன்னா நம்ம தப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கோம், என்னன்னா நம்ம கடைபிடிக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக் பாயிண்டா நம்ம இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் நம்பிக்கையாளர்கள் வழிபாடா மாத்திப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். அதனால இந்த புது வருஷம் தீர்மானங்கள்னு சொல்லிட்டு நிறைய பேரு வகையா எடுப்பாங்க. நான் அதிகமா சம்பாதிக்கணும், நான் உடம்ப நான் மேன்மைப்படுத்திக்கணும், இந்த வருஷமாவது நான் 6 பேக் கொண்டு வரணும், நான் அந்தஸ்தை பெருக்கிக்கணும், இந்த வருஷமாவது நான் அரசியல்ல ஒரு பெரிய பதவி அடைஞ்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலக ரீதியில அவங்க நிறைய தீர்மானம் போட்டுப்பாங்க. போட்டுக்கிட்டு அவங்களே மோட்டிவேட் பண்ணிப்பாங்க. ஆனா இன்று நம்ம ஒரு முக்கியமான கேள்வி கேட்கணும், நம்மளுக்குள்ளேயே கேட்டு பார்க்கணும். கடவுள் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கும் தீர்மானம் என்ன? அல்லாஹ் நம்ம கிட்ட இருந்து சில தீர்மானங்கள் எதிர்பார்க்கிறாங்க. குரான்ல 13வது சூறால 11வது வசனத்துல சொல்றாங்க, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எந்த மக்களின் நிலைமையை அவர்களே மாற்றிக்கொள்ள முடிவை அவர்கள் செய்தாலே அன்றி கடவுள் மாற்றுவதில்லை. இந்த வசனத்துல ரொம்ப முக்கியமான உண்மையை அல்லாஹ் நம்மளுக்கு ஒரு கற்பிச்சு ஒரு பாடமா கொடுக்குறாங்க. அதாவது நம்மளே நம்ம மாற்றிக்காத வரைக்கும் கடவுள் மாற்றுவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பல ஒரு ஆழ்ந்த அர்த்தம் இருக்கு. தீய பழக்கங்கள் இருந்துச்சுன்னா அதை நம்ம மாற்றிக்கணும். அப்படிப்பட்ட மாற்றங்கள் கடைபிடிக்காத வர இந்த புது ஆண்டு இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு நம்பரா தான் போவோம். நம்ம மாற்றம் நம்ம நம்மளுக்குள்ள இருந்து ஆரம்பிக்கணும். நம்ம தீய பழக்கங்கள் மாறலன்னா, நம்ம பாவம் செய்யறத தொடர்ந்துகிட்டு இருந்தோம்னா, கடவுளை அலட்சியம் செய்யறத தொடர்ந்துகிட்டே இருந்தோம்னா, இந்த புதிய ஆண்டு நம்ம ஜஸ்ட் ஒரு நம்பரா தான் இருக்கும். 2025 போயிட்டு 2026 ஜஸ்ட் ஒரு நம்பரா தான் போயிடும். அதை நம்ம பயனுள்ளதா ஆக்கிக்கணும். நான் இந்த தப்பு பண்ணியிருக்கேன், நான் கோபம் கொள்றேன், நான் சந்தேகம் கொள்றேன், நான் புறம் பேசுறேன், வீண் பேச்சை நிறைய இடத்துல பேசிடுறேன், அதுக்கப்புறம் ஒரு சாப்பாட்டுல கண்ட்ரோல் இல்லாம பெருந்தீனி செஞ்சிடுறேன். அந்த மாதிரி நம்மள்ட்ட உள்ள மிஸ்டேக் எல்லாம் என்னன்னு பார்த்து ஒரு கரெக்ட் பண்றதுக்கு உள்ள வாய்ப்பா இருக்கணும். ஜஸ்ட் ஒரு வருஷம் மாதிரி நம்ம கடந்து போகாம இதை நம்ம ஒரு செக் பாயிண்டா நம்ம பார்க்கணும். அதனால நம்ம இந்த நியூ இயர்ல நம்மளோட முதல் தீர்மானம் என்னன்னா கடவுளுக்காக என்னையே நான் மாற்றிக்கொள்வேன், நல்லது பக்கம் கடவுளுக்காக என்னையே நான் மாற்றிக்கொள்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் தீர்மானம் நம்ம எடுக்கிறோம். அடுத்தது நம்ம வாழ்க்கைக்குள்ள நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா ஜஸ்ட் நம்ம ஒரு வந்தோம், நம்ம கொஞ்ச நாள் இருந்தோம், ஒரு சொத்து பத்து வாங்கணும், பிள்ளைங்களுக்கு சேர்த்து வச்சோம், அந்த மாதிரி இல்லாம அல்லாஹ் நம்மளை படைச்சதுக்கு நோக்கம் என்ன? இந்த தமிழ் நானு இங்க வந்ததுக்கு நோக்கம் என்ன? நீங்க ஒவ்வொரு ஆளும் வந்ததுக்கு நோக்கம் என்ன? உங்களுக்கு அல்லாஹ் உங்களை இந்த பூமியில உங்களை பிறக்க வச்சு உங்களுக்கு எல்லா வாழ்வாதாரத்தையும் கொடுத்து இந்த சூழ்நிலை கொடுத்ததுக்கு ஜஸ்ட் நம்ம வந்தோம், ஒரு கொஞ்சம் வருஷம் இருந்தோம், அதுக்கப்புறம் மறைஞ்சோம், அந்த மாதிரி உள்ளதுக்காக அல்லாஹ் நம்மளுக்கு அனுப்பவே இல்லை. அல்லாஹ் 51 வசனம் 56 சொல்றாங்க, ஜின்களையும் மனிதர்களையும் என்னை மட்டுமே வழிபடுவதற்காக
தான் நான் வந்து படைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதனால நம்மளோட வந்து நம்ம ஒரு வாழ்க்கை வந்து ஜஸ்ட் வந்து ஒரு சும்மா சாதாரணமா எடுத்துக்கொள்ளப்படுறது இல்ல, ஒரு ஆழ்ந்த ஒரு கருத்துள்ள ஒரு நோக்கத்துக்காகத்தான் அல்லாஹ் நம்மளை படைச்சிருக்காங்க. அந்த நோக்கத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அல்லாவை மட்டும் நம்ம வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட அடுத்த தீர்மானம் வந்து, நான் வந்து கடவுளுக்காக வாழ்றேனா இல்ல உலகத்திற்காக வாழ்றேனா அப்படின்னு. இந்த விஷயத்த வந்து நமக்கு கரெக்டா பாத்துக்கணும். நம்ம கடவுளுக்காக வாழ்றதுன்னா வந்து ஒரு ஒரு மதத்திலயும் ஒரு ஒரு கலர் ட்ரெஸ் வச்சிருக்காங்க. ஒரு வெள்ளை கலரு அல்லது காவி கலரு அல்லது பச்சை கலரு ட்ரெஸ் உடுத்திக்கிட்டு நம்ம வந்து எங்கேயாவது குடும்பத்தை பிசினஸ் விட்டுட்டு எங்கேயாவது போடுறதுதான் கடவுளுக்காக வாழ்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவறான பிம்பத்தை வந்து வச்சிருக்காங்க. கடவுளுக்காக வாழ்றதுங்கிறது வந்து குடும்பத்தோட, பிசினஸோட, சொசைட்டியோட, நம்ம வந்து மக்களோட இருந்து அந்த கடவுளு கட்டளையை நம்ம பின்பற்றுறதுதான் கடவுளுக்காக வாழ்றது. இந்த மாதிரி நம்ம வாழும் போது அல்லாஹ் நம்மளை எல்லாத்துக்கும் நம்மளுக்கு சரியா அமைச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பிசினஸ் செய்யும் போது கடவுளுக்காக நம்ம வந்து செய்யறது, நம்ம போன வாட்டி நம்ம பார்த்தோம், கடவுளின் திருப்தியை நாடி நம்ம வந்து செய்யறது என்னன்னு. ஒரு சின்ன சின்ன விஷயம், ஒரு சிக்னல்ல நம்ம நிக்கிறது வந்து கடவுளை திருப்திக்காக நம்ம நிக்கிறோம். ஏன்னா கடவுள் வந்து சொல்லியிருக்காங்க பூமியை சீர்கெடுக்காதுங்கன்னு. நம்ம இங்க ரெட் லைட் இருக்கும் போது அல்லது ஒன் வேல இங்க போகக்கூடாதுன்னு இருக்கிற இடத்துல போகும்போது அது மற்றவங்களுக்கு பாதிப்பாகுது. அது மூலியமா வந்து அப்பாவி மக்கள் பாதிக்கப்படுறாங்க. நம்ம இங்க போயிட்டோம்னா அங்க ஆப்போசிட்ல வரவங்க வந்து ஓரத்துல போய் ரோட்டு ஓரத்துல இருக்கிறவங்க எத்தனையோ பேர் ஆக்சிடென்ட்ல இறந்து போறதெல்லாம் நம்ம பாக்குறோம். அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு விஷயமும் வந்து நான் வந்து கடவுளுக்காக வாழ்றேனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு வாட்டியும் நம்மளை வந்து இது பண்ணிக்கணும். அதனால நம்மளோட இப்ப 2வது தீர்மானம் வந்து நம்மளோட வாழ்க்கை வந்து கடவுளுக்காக இருக்க வேணும். கடவுளுக்காக இருக்கிறதுனா வந்து வித்தியாசமா இல்லை, நம்ம செய்யறதுதான். அப்ப காலையில எந்திரிச்சு அல்லாவுக்காக நம்ம வந்து சஜிதா செய்யறோம், சாப்பிடுறோம் அல்லாவுக்காக. அல்லாஹ் வந்து சாப்பாட்டுல சொல்லியிருக்காங்க, இந்த சாப்பாடை சாப்பிடாதுங்க, இந்த மாதிரி அளவோட சாப்பிடுங்க, மீன் வேறையும் செய்யாதுங்க, மற்றவங்களுக்கு பகிர்ந்துகிட்டு சாப்பிடு, அந்த மாதிரிலாம் உள்ள சாப்பாடுன்னு சொல்லும் போதே நம்மளுக்கு நிறைய வசனம் ஞாபகம் வருது. அந்த மாதிரி வாழ்றது. பிசினஸ்ன்னு சொல்ல போனா நம்மளுக்கு நிறைய வசனம் ஞாபகம் வருது. அதுக்கப்புறம் வந்து குடும்பம்னு சொல்ல போனா நம்மளுக்கு நிறைய வசனம் ஞாபகம் வருது. அந்த அடிப்படையில நம்ம வாழ்றதுதான் அல்லாவுக்காக வாழ்றது. அதை நம்மளே வந்து நம்மளுக்கு நம்மளே நம்ம கேள்வி கேட்டு பதில் அளிச்சுக்கணும். நான் வந்து என்னோட வாழ்க்கை வந்து அல்லாவுக்காக இருக்கா இந்த உலகத்தை நோக்கி இருக்கா அப்படின்னு. அல்லாவுக்காக வாழ்றதும் இந்த உலகத்தை நோக்கி தான் இருக்கு. அதை நம்ம எங்க செலக்ட் பண்றோம்னு, நம்ம அல்லாவுக்காகன்னு நம்ம செலக்ட் பண்ணிட்டு அதை செய்யும் போது அது வந்து உலகத்திலையும் நம்ம பரிபூர்ணமான வாழ்வாதாரம், ஆரோக்கியம், பாதுகாப்பு, மகிழ்ச்சி, இன்பம், அதுக்கப்புறம் சாந்தி, மன அமைதி எல்லாமே கிடைக்குது. அதை நம்ம வந்து உலகத்துக்காகன்னு சொல்லிட்டு நம்ம ப்ரையாரிட்டியா இங்க உலகத்துக்கு மேல வச்சுக்கிட்டோம்னா அதான் கெட்டு போவோம், இதான் கெட்டு போவோம். மொத்தத்துல வந்து நிம்மதி இல்லாதது. அதையே நம்ம குரான் கிளாஸ்ல நம்ம பார்த்தோம். நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம், அதுக்கப்புறம் வந்து கோபம், இந்த மாதிரி எல்லா நெகட்டிவ் தான் வந்து நம்ம எடுக்கிற தீர்மானத்துல கரெக்டா பொறுத்து தான் இருக்கு அப்படின்னு இருக்கனால நம்ம வாழ்க்கை வந்து அல்லாவுக்காக வாழ்றோம்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் எடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து இறுதியா நம்ம அல்லாஹ் கிட்ட கணக்கு கொடுக்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து நம்மள பல வசனத்துல சொல்லியிருக்காங்க. அந்த கணக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்மளை நாமளே பரிசீலிக்கணும் அப்படின்னு. ஏன்னா நம்மளை பரிசீலிச்சுக்கணும்னா வந்து நம்மளுக்குள்ளேயே நம்ம வந்து கேள்வி கேட்டுக்கணும். ஆனா அல்லாஹ் அதை தான் வந்து சூரா 59 வசனம் 18 சொல்லியிருக்காங்க. ஆத்மாவும் நாளைக்கு என்ன முற்படுத்தி அது அனுப்பியிருப்பது என்ன என்பதை பரிசீலித்துக் கொள்ளட்டும். நாளைக்கு நான் எடுத்துட்டு போறதுக்கு நான் என்ன வச்சிருக்கேன் அப்படின்னு. நான் வந்து ஏதோ ஒரு பிக்னிக்கோ அல்லது வேற ஏதாவது ஒரு பிசினஸ் ட்ரிப்போ போகும்போது நம்ம சூட்கேஸ்ல நம்மளுக்கு தெரியும் இத்தனை செட்டு ட்ரெஸ் வச்சிருக்கேன், எனக்கு தேவையான வந்து மற்ற ஐட்டம்ஸ் வச்சிருக்கேன், இவ்வளவு கேஷ் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அந்த சூட்கேஸ் எல்லாம் வந்து நாளைக்கு நம்ம மறுமையில அலோடு கிடையாது. நீங்க அல்லாஹ்கிட்டேன்னு எப்படி ஆன்மாவா திரும்பி வந்தாங்களோ அதே ஆன்மா மட்டும்தான் அலோடு. அந்த ஆன்மாவுக்கு உள்ள ஐட்டம் தான் வந்து நம்ம எடுத்து செல்ல முடியும். நம்ம எடுத்துட்டு போறது என்னன்னா நன்னெறியான காரியங்கள். அப்படிப்பட்ட நன்னெறியான காரியங்கள் அதுதான் வந்து ஆன்மாக்கு போகுது. அப்படிப்பட்ட காரியங்களை நான் என்னென்ன எடுத்துட்டு போறதுக்கு ரெடியா வச்சிருக்கேன், நான் நன்னெறியான காரியங்களை வச்சிருக்கேன்,
நான் ஒழுக்கமா நான் இருக்கேன், நான் கோபத்தை கட்டுப்படுத்துறேன், எல்லாத்துக்கும் மேல என்னோட வாழ்க்கை வணக்க வழிபாடு, என்னோட தியானம், என்னோட திக்குரு, என்னோட பிரார்த்தனை எல்லாத்துலயும் வந்து அல்லாஹ்க்கு மட்டும்தான் அர்ப்பணிக்கப்பட்டதா இருக்கு. அல்லாஹ்வுடன் சேர்த்து நான் வேற யாரையும் அழைக்கல. அந்த மாதிரி உள்ளத நான் எதை நான் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நாமே நம்ம வந்து கேள்வி கேட்டுக்கணும். நம்மளுக்கு நாமே நம்ம கேள்வி கேட்கறது என்னன்னா வந்து அது ஒரு பெரிய இது. அல்லாஹ் வந்து குரான்ல வந்து இருக்காங்களே 75வது சூறால 14 வசனத்துல மனிதன் தன்னையே எதிராக சாட்சி, தனக்கு எதிராகவே சாட்சியாக இருப்பான். நம்ம வந்து கையை நம்மளுக்கு சாட்சி சொல்லும், கண்ணு சாட்சி சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கண்ணு பேசும் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம டெய்லி வந்து நம்மளை நாமளே வந்து கேள்வி கேட்டுக்கணும். டெய்லி நம்ம வந்து தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன காரியம் செஞ்சோம், நம்ம வந்து எது நம்ம வந்து மறுமைக்கு உள்ள எடுத்து வச்சிருக்கோம், இன்னைக்கு உள்ள இதுன்னு வேணா சொல்லிடலாம். நம்ம நேரத்தோட நான் இன்னைக்கு வந்து பேங்க் பேலன்ஸ் இவ்வளவு கூடி இருக்கு, இவ்வளவு இது ஏறி இருக்கு அப்படி இப்படின்னு. அதே மாதிரி நம்ம மறுமைக்கு உள்ள இதை வந்து நம்ம பார்க்கணும். இன்னைக்கு உள்ள நான் செஞ்ச காரியம் வந்து என்னை வந்து என்னோட ஆன்மா வந்து உயரத்துக்கு, ஆன்மா வளர்றதுக்கு உள்ள செயலை செஞ்சனா இல்ல ஆன்மா வந்து கம்மியாகிறதுக்கு செயல் செஞ்சனா அப்படின்னு நம்மளுக்குள்ளேயே கேட்கும் போது அது வந்து நம்மளுக்கு பதில் அளிக்கக்கூடியதா, நம்மளுக்கே தெரியக்கூடியதா இருக்கும். வெளிப்படையா கேட்டனா வந்து அது பொய்யா வந்துடும். இப்போ நீங்க வந்து என்கிட்ட கேட்டாங்கன்னா வந்து எல்லாத்துக்கும் அல்ல அல்லான்னு உதட்ட அளவுல சொல்லிடுவேன். இப்போ நானே அமைதியா நான் தனியா இருக்கும் போது நானே எனக்குள்ள கேட்டுக்கிட்டேன்னா அது வந்து எனக்கு உண்மையான பதில் தெரியும். நான் வந்து என் கண்ணுகிட்ட கேட்டேன்னா நீ வந்து நல்லதை மட்டும் தான் பாத்தியா இல்ல தப்பான இதை பாத்தியான்னு கேட்டுக்கிட்டு அந்த கண்ணு பதில் சொல்ற மாதிரி நானே நினைக்கும் போது எனக்கு ஷாக்கிங்கா இருக்கும். அதே மாதிரி வந்து ஒவ்வொரு ஆளும் அவங்களுக்குள்ளேயே நம்ம வந்து கேட்டுக்கணும். நம்ம வந்து இன்னைக்கு குரானை படிச்சோமா, அதுக்கப்புறம் தொழுகையில வந்து அவசரமா அலட்சியமா இருந்தோமா, தொழுகையை விடுறதுக்கு வந்து அனுமதி இல்லை, அது நம்ம ஸ்ட்ராங்கா புரிஞ்சிருக்கோம். அந்த தொழுகையில வந்து அவசரமா இருந்தோமா இல்ல அலட்சியமா இருந்தோமா, அப்புறம் தொழுதுக்கலாம், அதுக்கப்புறம் தொழுதுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு அலட்சியமா இருந்தோமா அல்லது வந்து அதுக்கப்புறம் வந்து எல்லா சூழ்நிலையும் வந்து அல்லாவை நினைச்சோமா இல்ல அல்லாவை மறக்கிற மாதிரி உள்ள சூழ்நிலைய நம்ம ஏதாவது செஞ்சோமா, நம்ம வந்து அகந்தைய கொண்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நாமளே வந்து நம்ம வந்து கேட்டுக்கிட்டு அதை சரி செஞ்சுக்கணும். இதெல்லாம் வந்து நம்ம ஒரு சந்தர்ப்பமா நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இத்தனை நாள் நம்ம செஞ்சானோ ஜஸ்ட் வந்து ஒரு ரெஃப்ரெஷ் ஆகுற மாதிரி, ஒரு எக்ஸ்ட்ரா நம்ம சர்வீஸ் பண்ணிக்கிற மாதிரி இதை வந்து நம்மளே கேட்டுக்கணும். நம்ம போன வருஷத்துல இந்த வருஷத்துல எத்தனை பண்ணுறோம், பிசினஸ்ல எவ்வளவு தப்பு பண்ணியிருக்கோம், ஃபேமிலியில எவ்வளவு தப்பு பண்ணியிருக்கோம், சோசியல் லைஃப்ல எவ்வளவு தப்பு பண்ணியிருக்கோம், அதெல்லாம் நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம செய்ய வேண்டியது என்ன, எது எதுல நம்ம லேக்கா இருக்கோம், எது எதுல நம்ம வந்து குறைவா இருக்கோம், இன்னும் வந்து நம்ம குரானை நம்ம நிறைய படிக்கணும், குரானை படிச்சு அதை வாழ்க்கையில கொண்டு வரணும். இந்த மாதிரி தீர்மானங்கள் நம்மளுக்குள்ள நம்ம வந்து எடுத்துக்கணும். ஏன்னா தீர்ப்பு நாள்ல வந்து எந்த வித சாக்கு போக்கு காரணமும் வந்து செல்லாதுன்னு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. பிறரை வந்து குற்றம் சாட்ட முடியாது. இவன் சொல்லித்தான் செஞ்சேன், இவன் சொல்லித்தான் செஞ்சேன், என் மேனேஜர் சொல்லித்தான் செஞ்சேன், என் பாஸ் சொல்லித்தான் செஞ்சேன், இல்லை என் அத்தா அம்மா சொல்லித்தான் செஞ்சேன், அதுக்கப்புறம் என் பிள்ளைங்க சொல்லிதான் நான் செஞ்சேன்னு சொல்லிட்டு எந்த வித குற்றச்சாட்டம் மற்றவங்களும் மேல குற்றச்சாட்டம் வந்து நம்ம வந்து பழி போட முடியாது. நம்ம ஆன்மாக்கு நம்ம தான் பதில், என் ஆன்மாக்கு நான் தான் பதில், என் அத்தா ஆன்மாக்கு எங்க அத்தா தான் பதில், என் பிள்ளை ஆன்மாக்கு என் பிள்ளை தான் பதில். அந்த மாதிரி வந்து தனித்தனியா ஒவ்வொரு ஆளும் அவங்கவுங்க ஆன்மாக்கு பதில் சொல்லக்கூடியவங்களா இருக்கும். அதை நம்ம இப்பயே நம்ம வந்து பரிசீலிச்சு பார்த்துக்கணும். இன்னைக்கு நான் காலையில எந்திரிச்சேன், ஃபோன் பேசினேன், அதுக்கப்புறம் பிஸ்னஸ் பண்ணினேன், அதுக்கப்புறம் இங்கே ஒரு பார்ட்டிக்கு போனேன், அதுக்கப்புறம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனேன், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் வந்து நம்ம வந்து பரிசீலிஞ்சு பார்த்துக்கணும். இது அல்லாஹ்க்கு நெருக்கமா போயிருக்கா இல்லை அல்லாஹ்க்கு தூரமா போயிருக்குமா அப்படின்னு, அல்லாஹ்வை மறக்கக்கூடிய மாதிரி ஏதாவது நம்ம செயலை செஞ்சிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா வந்து அல்லாஹ்கிட்டேருந்து எதையுமே மறைக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் உறங்குவதற்கு முன்ன நம்ம வந்து கணக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு தீர்மானமா நம்ம வந்து எடுத்துப்போம். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். ஆதியில செஞ்ச பாவத்துக்கு பாவம் மன்னிப்பு கேட்போம். தூபில் அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹதஹு லா ஷரீக லஹு. ஆனா உண்மையான நம்பிக்கையாளர்கள் வந்து ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் வழிபாடா மாத்திப்பாங்க.
அவங்களோட செயல் பூரா வந்து அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய செயலா இருக்கும். அவங்களே மனம் திருந்தி ஒரு வாழ்றதுக்கு உள்ள ஒவ்வொரு சந்தர்ப்பையும் யூஸ் பண்ணிப்பாங்க. அந்த இதுல நம்ம இந்த மாதிரி வந்து நியூ இயர், பர்த்டே, ஆனிவர்சரி, இந்த இதெல்லாம் வந்து நம்ம அது ஒரு சந்தர்ப்பமா யூஸ் பண்ணிக்கிறோம். ஆனா நார்மலா நம்ம வந்து மற்ற தர்மம் கொடுத்தானோ நம்ம வந்து பர்த்டே அன்னைக்கு நம்ம குடும்பத்துல நம்ம ஒரு தீர்மானம் வச்சிருக்கோம்னா, நம்ம ஒவ்வொரு பர்த்டேக்கும் ஒரு அனாதை ஆசிரமத்துக்கோ அல்லது முதியோர் இல்லத்துக்கோ வந்து நம்ம வந்து தர்மம் கொடுக்கணும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து நேர்ல போய் அவங்கள சந்திச்சு அவங்கள கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்கு தர்மம் கொடுக்கணும். முடியாட்டி ஜஸ்ட் வந்து ஒரு பணமாவது கொடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்து ஒரு நல்ல பக்கம் ஒரு மோட்டிவேட் பண்ணிக்கிறோம். இதெல்லாம் ஒரு சந்தர்ப்பம். அது நம்ம எல்லா நாளும் கொடுக்க முடியாட்டி கூட இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல நம்மளே வந்து மோட்டிவேட் பண்ணிக்கிறோம். நம்ம மத்த இது வந்து ஒரு ஆடம்பரத்துக்காக வந்து நம்ம மத்த இது பண்ணாம இந்த மாதிரி விஷயத்த ஒரு நன்னறியான காரியங்கள் உள்ள விஷயத்துக்கு செய்யும் போது நம்மளுக்கு வந்து அல்லாஹ் வந்து பல வகையில நம்மளுக்கு மகிழ்ச்சி தரான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதனால வந்து மனம் திருந்துறது வந்து இது இன்னொரு முக்கியமான ஒரு தீர்மானமா இருக்கு. பிரகடனப்படுத்துவீராக, வரம்புகளை தாண்டிவிட்ட என் ஊழியர்களே, கடவுளின் கருணையை எப்போதும் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். ஏனெனில் அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிக்கின்றார். அவர்தான் மன்னிப்பவர், மிக்க கருணையாளர். இது வந்து அல்லாஹ் சூரா 29 வசனம் 59 நம்மளுக்கு சொல்லி காமிக்கிறாங்க. வரம்புகளை தாண்டி விட்டு என் அடியார்களே, ஒவ்வொரு பாவம் செஞ்சவங்களுக்கும் ஒரு மறு உறுதி, ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு வசனமா இருக்கு. ஆனா இவ்வளவு பெரிய பாவம் செஞ்சுட்டேன், கடந்த காலத்துல போன வருஷத்துல நான் ரொம்ப பெரிய பாவம் செஞ்சுட்டேன், அல்லாஹ் என்னை மன்னிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தப்பான முடிவுலயே நம்ம கண்டினியூவா இல்லாம அல்லாஹ் நம்மளுக்கு கருணையாளர், அளவற்ற அருளாளரா இருக்கிறதுனால நம்மளுக்கு அல்லாஹ் வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நான் அதுக்கப்புறம் மாத்திக்கிறேன்னு டைம் எடுக்காம நம்ம உடனே திருந்துறதுக்கு அல்லாஹ் நம்மளுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஆனா மனம் திருந்தி நம்ம நல்ல செயல் செய்யும் போது அது வந்து நம்மளை கரெக்ட் பண்ணிக்கூடிய ஒரு சந்தர்ப்பமா இருக்கு. மனம் திருந்துறது வந்து மனம் திருந்துதல்னு சொல்றது வந்து ஒரு முறை செய்யற விஷயம் கிடையாது. அது நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு. நம்ம டெய்லி நம்ம முன்னாடி உள்ளது நம்ம பார்த்தோம்ல, டெய்லி நம்மளுக்கு நாமளே கணக்கு கேட்டுக்கிற மாதிரி டெய்லி நைட்ல வந்து நான் என்னென்ன இப்போ இன்னைக்கு ஃபுல்லா நான் என்னென்ன தப்பு செஞ்சேன், அந்த தப்பை வந்து நான் மறுபடியும் கண்டினியூ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கிட்ட வருந்தி பாவத்திலிருந்து திருந்தி அதுக்கப்புறம் வந்து அந்த பாவத்தை திரும்பி செய்யாம இருக்கணும். அதுதான் முக்கியம். அந்த பாவத்துக்குள்ள ஸ்டெப்பு அல்லாஹ் வந்து சொல்லியிருக்காங்க. பாவத்தை ஃபர்ஸ்ட் வந்து அந்த பாவத்தை வந்து நிறுத்தணும். உதாரணத்துக்கு அல்லாஹ் குரான்லயே சொல்லியிருக்காங்க. என்னன்னா வந்து பார்க்கும்போது நம்ம சுலைமான் நபி வந்து ஒரு தொழுகையை வந்து விட்டுடுவாங்க. இதுல ஒரு குதிரையில உள்ள விளையாட்டுல மயங்கிட்டு தொழுகையை வந்து மறந்துடுவாங்க. அதுல இருந்து அல்லாஹ் நமக்கு அந்த வசனத்திலேயே என்னத்த சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க வந்து அந்த பாவத்தை அதோட நிறுத்திடுவாங்க. நான் இந்த மாதிரி வந்து அல்லாஹ்வை மறக்கக்கூடிய விஷயமா, இந்த தொழுகையை நான் மறக்கக்கூடிய விஷயமா உள்ளதுல நான் ஈடுபட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்துவாங்க. அதுக்கப்புறம் வருந்துவாங்க, அல்லாஹ் மன்னிச்சிங்க, நான் வந்து இந்த மாதிரி உலக விஷயத்துல மூழ்கிட்டு உங்களை நினைவு கூறுறதுல இந்த சலாத்தை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு வருந்துவாங்க. அதுக்கப்புறம் வந்து அதை மீண்டும் செய்யாத இருப்பாங்க. இதுதான் வந்து நம்ம சீர்திருந்துறதுக்குள்ள ஸ்டெப்ஸ். நம்ம உதாரணத்துக்கு நம்ம நைட்டு நம்ம நேரம் மொபைல் பார்த்துட்டோ படம் பார்த்துட்டோ நம்ம ஃபஜ்ர் நம்ம தவற விட்டுட்டோம்னா நம்ம இந்த ஸ்டெப்பை தான் நம்ம கடைபிடிக்கணும். மறுநாளும் நான் அதே மாதிரி நான் மொபைலை பார்ப்பேன், படத்தை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டுங்கிறது வந்து அது சீர்திருது கிடையாது. அது நாமளே ஏமாத்திக்கிறது. இந்த மாதிரி விஷயம் நம்ம நிறைய விஷயம் நம்மளை அறியாமலே இருக்கு. இந்த மாதிரி வருந்து திருந்தும் போது அல்லாஹ் சரி செய்யறாங்க. இந்த மாதிரி வந்து இன்னைக்கு எனக்கு ஃபஜ்ர் தொழுவை விட்டதுக்கு காரணம் என்ன, இன்னைக்கு மற்ற மக்ரிப் தொழுவை விட்டதுக்கு காரணம் என்ன, சப்போஸ் மிஸ் பண்ணிவிட்டேன்னா அந்த விஷயத்திலேருந்து நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கணும். அந்த விஷயத்த நம்ம திரும்பி ரிப்பீட் பண்ணாம இருக்கணும். இந்த மாதிரி வந்து செல்ஃப் டிசிப்ளின் நமக்குள்ள இருக்கும் போது அல்லாஹ் வந்து இந்த மாதிரி விஷயத்த வந்து சரி செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது சூரா 66 வசனம் 8 அல்லாஹ் சொல்லும் போது, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், கொண்டவரே உங்களை தான் உறுதிமிக்கதொரு வருந்துதலான உங்களுடைய பாவங்களுக்காக நீங்கள் கடவுளிடம் வருந்த வேண்டும். உங்களுடைய ரட்சகர் பின்னர் உங்களுடைய பாவங்களை நீக்குவார். அல்லாஹ் கிட்ட நம்ம வருந்தி கேட்டோம்னா அந்த இதையே நீக்கிடுவாங்க. அந்த 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 சுவடே இல்லாம ஆக்கிடுவாங்க.
நம்ம தொழுகை நம்ம விட்டுவிட்டு நம்ம தவறுதெல்லாம் நம்ம விட்டுட்டோம்னா அதை நம்ம வந்து திருந்துதுன்னா நம்ம இப்ப என்னன்னு நம்ம பார்த்தோம். அந்த தப்பை திரும்பி பண்ணக்கூடாது. அதுக்குள்ள சுச்சுவேஷன் நம்ம வந்து அமைச்சிக்க கூடாது. இப்போ மறுபடியும் நம்ம வந்து இந்த வாரம் நான் வந்து அதே தப்பு பண்ணிவிட்டு மறுவாரம் நான் அதே மாதிரியே தான் நான் செய்வேன், நான் அதே மாதிரி தான் நான் ரொம்ப நேரம் மொபைல் பார்ப்பேன், ரொம்ப நேரம் நான் படம் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை நம்ம கண்டினியூ பண்ணக்கூடாது. அதை நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஒரு மற்ற இதை விஷயத்த வந்து அமைச்சிக்கணும். தொழுகைக்காக மற்ற விஷயத்த நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து இது பண்ணிக்கணும். மற்ற விஷயத்துக்காக தொழுகையை அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு பாக்குறோம். தவறுகள் செஞ்சு திருந்திதான் வந்து நாகரிகம் பிறக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். அதனால வந்து ஒரு தப்பு நம்ம செஞ்சிட்டானோ அதை திருந்தி நம்ம வந்து கரெக்ட் பண்ணிருக்கிறதுனால தான் வந்து நம்ம வந்து ஒரு உண்மையான ஒரு நம்பிக்கையாளரா மாறுவோம். ஆனா எல்லாரும் தவறு கூடியவங்க தான். ஆனா மனித படைப்பு பலகீனமா இருக்கு. அந்த தவறுல தொடர்ந்து இருக்கக்கூடாது. சரி, நான் இன்னைக்கு கோவப்பட்டுட்டேன், பாவம் இன்னைக்கு கேட்கிறேன், வருந்துறேன், திருந்துறேன், மறுபடியும் நாளைக்கு கோவப்பட்டுட்டேன், வருந்துறேன், திருந்துறேன். இந்த மாதிரி இதை நம்ம ஒரு கண்டினியூ ப்ராசஸா வச்சிருக்கும் போது ஒரு நாள்ல வந்து நம்மளுக்கு அந்த மெச்சூரிட்டி, அந்த ஞானத்தை வந்து அடைய முடியும். அந்த மாதிரி அதே மாதிரி வந்து அல்லாஹ் வந்து இரவுல நேரத்துல நீங்க தியானத்துக்கு நீங்க டைம் ஒதுக்கி பண்ணுங்க. உங்களை உயர்ந்த அந்தஸ்துக்கு, கௌரவமான உயர்ந்த அந்தஸ்துக்கு நம்ம உங்களை உயர்த்துறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கௌரவம்னு எடுத்துக்கிட்டா நம்ம நிறைய விஷயத்த கௌரவம்னு பாக்குறோம். நம்ம ட்ரெஸ், நம்ம வந்து காஸ்ட்லியான ட்ரெஸ், நம்ம வந்து கொஞ்சம் இந்த ட்ரெஸ் போட்டிருந்தா அது கௌரவம். அப்படி இல்லாட்டி வந்து நம்ம வந்து ஒரு பெரிய கார்ல வந்து இறங்கினா கௌரவம். நம்ம வந்து ஒரு காஸ்ட்லியான மொபைல் வச்சிருந்தா கௌரவம். நம்ம கூட வந்து ஒரு 4 பேர் வந்தா ஒரு கௌரவம் அப்படின்னு நினைக்கிறோம். எல்லாத்துக்கும் மேல அந்த கௌரவம், இந்த டிக்னிட்டி அது கொடுக்கறது வந்து அல்லாஹ் தான். அல்லாஹ் எதுல அதை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்கன்னா, இரவு நேரில் தியானிக்கிறது போது நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால நாமளே வந்து சீர்திருத்திக்கணும், டியூன் பண்ணிக்கணும். செஞ்ச தப்ப திரும்பி செய்யாம இருந்து அதை சீர்திருந்துங்க அப்படின்னு உள்ளத நம்ம வந்து இந்த புது வருஷத்தோட ஒரு உறுதிமொழியா இதா எடுத்துக்கிறோம். அடுத்தது வந்து நம்மளுக்கு எல்லாருக்கும் வந்து மரணம் வரும். ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை சுவைக்கும்னு சொல்லிட்டு அல்லாஹ் குரான்ல சொல்லியிருக்காங்க. அந்த மரணம் வந்து ஒரு குறிப்பிட்ட வயசுக்காக, அதெல்லாம் வந்து 80-90 தான் மரணம் வரும். மரணம் வந்து நம்ம எதுக்காகவும் வெயிட் பண்ணாது. மரணம் வந்து வந்தே தீரும். அந்த மரணம் எப்போ வரும்னு யாருக்குமே தெரியாது, அல்லாஹ் மட்டும்தான் அறிஞ்சவங்களா இருக்காங்க. அப்படிப்பட்ட மரணத்தை நம்ம வந்து டெய்லி நம்ம வந்து நினைச்சு பார்க்கணும். இன்னைக்கு நான் இறந்து போனேன்னா நான் என்ன வச்சிருக்கேன், என் ஆன்மாக்கு நான் என்ன வச்சிருக்கேன் அப்படின்னு நம்ம முன்னாடி நம்ம பார்த்தோம்னா நம்மளை நாமளே பரிசீலிச்சு கொள்ளணும்னு. இன்னைக்கு என்ன அல்லாஹ் கூப்பிட்டாங்கன்னா நான் என்ன வச்சிருக்கேன் அப்படின்னு. இன்னைக்கு என்னோட ஒர்த்து என்னன்னு கேட்டாங்கன்னா நான் டக்குன்னு உலக ரீதியில ஒரு ஆளோட ஒர்த்து போட்டுடலாம். அவங்களுக்கு எவ்வளவு சொத்து மதிப்பு, எவ்வளவு பேங்க் பேலன்ஸ், எவ்வளோ இது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒர்த்து போட்டுடலாம். நம்ம வந்து ஆன்மாக்குள்ளது. ஏன்னா இந்த உலகத்து இதுல வந்து எதுவுமே நம்ம வந்து மறுமைக்கு நாட் அலோடு. எப்படி வந்து ஃபிளைட்ல வந்து சில ஐட்டம் நாட் அலோடோ, அந்த மாதிரி வந்து இந்த உலக ரீதியில விஷயம் வந்து எந்த இதும் வந்து மறுமையில அலோடு கிடையாது. ஒன்லி உங்க ஆன்மா மட்டும்தான். ஜஸ்ட் வந்து ஒரு ஆன்மான்னு சொல்றது எப்படி ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி தான், ஹார்ட்வேர் எதுவுமே கிடையாது. ஏன்னா வந்து நம்ம பாடி வந்து மண்ணோட மண்ணா போவோம். சில பேர் வந்து எரிக்கிறாங்க, சில பேர் புதைக்கிறாங்க, சில பேர் பறவைகளை சாப்பிட்டுட்டு போன்னு வைக்கிறாங்க. இந்த பாடிலாம் வந்து அழிஞ்சு போகக்கூடியது. நம்ம ஆன்மா அது கண்ணால பார்க்க முடியாது, அது வந்து ஒரு உணர்வு பூர்வமா உள்ளது. அந்த ஆன்மா தான் போவோம். அந்த ஆன்மா வந்து எந்தவித சாலிடு இதையும் எடுத்துட்டு போக முடியாது. பேங்க் பேலன்ஸோ இல்லை செக் புக்கோ இல்லை கோல்டோ டைமண்ட்ஸோ எதுவுமே அலோடு கிடையாது. நீங்க செஞ்ச நன்னறியான காரியங்கள் மட்டும்தான். அந்த நன்னறியா காரியங்களை நான் எந்த அளவுக்கு நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு நாளும் பரிசீலிச்சு பார்க்கணும். இப்ப இன்னைக்கு நான் இறந்து மௌத்தா போனேன்னா நான் என்னோட ஸ்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேள்வி கேட்டுக்கிட்டா நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர் கிடைக்கும். மற்றவங்க கேட்டு நம்ம சொல்றது அல்லது நம்ம வெளிப்படையா சொல்றது வந்து நம்மளுக்கு போய் கலந்துரும். உங்களுக்குள்ளேயே உங்க கண்ணுக்குள்ளேயே நான் கேட்டுக்கணும், நான் இன்னைக்கு என்னென்னத்தை பார்த்தேன், நான் இன்னைக்கு என்னென்னத்தை கேட்டேன், நான் அப்புறம் வந்து நான் என்னென்னத்தை சிந்திச்சேன், நான் வந்து பொறாமை கொண்டனா, அதுக்கப்புறம் வந்து மற்றது அல்லாஹ்வுக்கு கூடாதுன்னு உள்ள
தாட்ஸை நான் வந்து கொண்டு வந்தேனா, அந்த செயலை செஞ்சேனா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நாமளே வந்து பரிசீலிச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வாழ்க்கை வந்து குரான் அடிப்படையிலேயா இருக்குன்னு தினசரி குரான் வாசிக்கிறது. அதாவது குரானை வாசிக்கிறதுனா குரானை வாசிச்சு புரிஞ்சு வாழ்க்கையில நடத்துறது. அதுக்கப்புறம் அடிக்கடி அல்லாஹ்வை நினைவு கூறுவது, அகந்தையை வந்து கொள்வது. அதுக்கப்புறம் நம்ம சம்பாத்தியமும் சரி, நம்ம செலவிடுதலும் சரி அல்லாஹ்க்கு பிடிச்ச மாதிரி செய்யறது. அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் மேல எந்தவித இணையும் இன்றி அல்லாஹ்வை மட்டும் பரிபூர்ணமா வணங்குறது. இதெல்லாம் வந்து நம்மளோட தீர்மானமா எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இதை நம்ம திரும்பி நம்ம இன்னைக்கு உள்ள இந்த தீர்மானத்தை நம்ம திரும்பி பார்ப்போம். அல்லாஹ் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கும் தீர்மானங்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதுல சில இதுல வந்து கடவுளுக்காக நான் என்னையே வந்து மாற்றிக்கொள்வேன், அல்லாவுக்காக என்னையே நான் சேஞ்ச் பண்ணிப்பேன், என்னையே நான் டியூன் பண்ணிப்பேன், நல்லது பக்கம் என்னையே நான் டியூன் பண்ணிப்பேன். நான் நேற்று வரைக்கும் கோவப்பட்டுக்கிட்டு இருந்தேன்னா நான் இன்னைக்கு கோவப்பட மாட்டேன், இன்ஷால்லா கோவப்படாம இருக்க முயற்சி பண்ணுவேன். அதுக்கப்புறம் நல்ல வார்த்தை ஒன்று ரெஸ்பான்ஸ் ஒரு பண்றோம், அதை டக்குன்னு அவங்கள கொத்துறா மாதிரியும் பதில் சொல்லலாம். அதே இதுல கொஞ்சம் ஒரு முன்ன பின்ன ஒரு வார்த்தையை போட்டு அதை பணிவா உள்ளதான் சொல்லலாம். அதை வந்து அல்லாஹ் வந்து பல பெரிய வித்தியாசத்தை சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சின்னதா அது ஒரு மரியாதைக்குரிய ஒரு நல்ல ரெஸ்பான்ஸா மாத்திட்டா அது வந்து காலங்காலத்துக்கும் பலன் தரும் அப்படின்னு. இன்னைக்கு ஜஸ்ட் தான் நம்ம ஒரு ஏதாவது ஒரு சின்ன பதில் தான் சொல்லியிருப்போம். சாப்பிட்டியான்னு கேட்டாங்கன்னா சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு நான் சாப்பிட்டேங்க நீங்க சாப்பிட்டாங்களான்னு சொல்லிட்டு ஒரு பணிவான ஒரு வார்த்தையில ஒரு டிரான்சாக்ஷன் முடிஞ்சிச்சுன்னா அது அல்லாஹ்கிட்டே பலன் தரக்கூடியதா இருக்கு. நான் சாப்பிட்டேன்னா நான் சாப்பிட்டேன், சாப்பிட்டாட்டி உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களும் ஒரு டக்குன்னு ஒரு காயப்படுத்துற மாதிரி ஒரு பதில் ஒரு நம்ம சொல்லும் போது அது நம்மளுக்கு கெடுதியாகுது. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயம்தான், அதுலேருந்து நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு உள்ளதை நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் வந்து நான் அல்லாவுக்காக வாழ்றேனா உலகத்துக்காக வாழ்றேனா. அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு நாளும் தூங்குறதுக்கு முன்னாடி நாமளே வந்து நம்மளுக்கு மார்க்கு போட்டுக்கணும், கணக்கு போட்டுக்கணும். அப்படி போடும்போது இதெல்லாம் வந்து ஒரு அல்லாஹ் கிட்ட நம்ம கரெக்ட் பண்ணிருக்கிறதுக்குரிய ஒரு சந்தர்ப்பம். இன்னைக்கு நான் இந்த தப்பு பண்ணிட்டேன், மறுபடியும் அந்த தப்பு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மளை கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு உள்ள ஆப்பர்ச்சுனிட்டியா இதை நம்ம பார்க்கணும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஒரு ஆளுக்கும் நம்ம இத்தனை வயசுன்னு அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்துருக்குது வந்து இந்த விஷயம் செய்யறதுக்கு தான். நீங்க நன்னறியை கடைப்பிடிச்சு உங்க ஆன்மாக்குள்ள லக்கேஜை பெருசாக்கிக்கிங்க, வெயிட் ஆக்கிக்கிங்க, அதை எடுத்துட்டு போங்க. நீங்க மற்ற நம்ம நார்மல் பேக்கை நீங்க வெயிட் ஆக்கிக்காதுங்க, உங்க ஆன்மாக்குள்ள பேக்கை வெயிட் ஆக்கிங்க. இந்த ஆன்மாக்குள்ள பேக் வெயிட் ஆனாலே எல்லாமே திருப்தியா ஆயிடும். அதுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் பல வகையில நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அதனால நம்மளை நாமளே வந்து நம்ம டெய்லி வந்து கணக்கு கேட்டுக்கிறது, மார்க் போட்டுக்கிறது அப்படின்னு. அந்த இதுல வந்து சில இது வந்து ஷாக்கிங்கா நம்மளுக்கு இருந்துச்சுன்னா அதை சீர்திருந்துருது, திரும்புறது. நான் வந்து திரும்புதலை நான் எப்போதும் கைவிட மாட்டேன் அப்படின்னு அல்லாவுக்காக நான் வந்து நான் கரெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன், சீர்திருந்திப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு தான் என்னோட கடைசி நாளா இருந்துச்சுன்னா என்னோட ஸ்டேட்டஸ் என்ன, நான் எந்த ஸ்டேஜில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேள்வியை நம்மளுக்குள்ளேயே கேட்டுக்கிறது. அதனால உண்மையான இந்த புதிய ஆண்டு என்பது வந்து நம்மளுக்கு வந்து உண்மையான ஒரு புதிய தொடக்கமா இருக்குங்க. இந்த விஷயத்துல வந்து நான் இந்த இதை வந்து அல்லாஹ் பக்கம் நெருங்கி போறதுக்குள்ள ஒரு தொடக்கமா ஆக்கிக்கினேன். அதான் அல்லாஹ்விடம் திரும்புவது, ஆன்மாவுக்கு வந்து உண்மையுடன் சமர்ப்பிப்பது, வாழ்க்கையில வந்து குரானோட ஒத்து போவது அப்படின்னு உள்ளதை நம்ம பார்த்துக்கிறோம். ஏன்னா இந்த புதிய ஆண்டில் நம்ம இந்த நுழையிற இந்த நேரத்துல வந்து அல்லாவோட வந்து அளவற்ற அருளை வந்து நம்ம நினைவு கூறுவது, நம்மளுக்கு வந்து வாழ்வு, ஆரோக்கியம், நேரம், வழிகாட்டுதல், கருணை கொடுத்ததுக்கு அல்லாஹ்க்கு நம்ம நன்றி செலுத்துறது. இதுல வந்து கிடைத்த ஒவ்வொன்றும் வந்து அல்லாஹ்கிட்ட தான் வந்துச்சு அப்படின்னு நான் நம்பி அல்லாஹ்க்கு நம்ம நன்றி செலுத்துறது. அதுக்கப்புறம் இதுல நம்ம ஏதாவது நம்ம தப்பு செஞ்சிருந்தோம்னா வந்து திருந்தறதுக்குள்ள ஒரு வாய்ப்பா அல்லாஹ் கொடுத்துருக்காங்க, நம்ம ஆன்மாக்குள்ள வரவா மாத்திக்கின்னு. அதனால இந்த புதிய ஆண்டுல வந்து நம்ம வந்து குறை சொல்வதற்கு பதிலா வந்து நன்றி உணர்வோடு இருக்கிறது, அலட்சியம் செய்யறதுக்கு பதிலா அல்லாஹ்க்கு கீழ்ப்படுகிறது, பயத்துக்கு பதிலா வந்து அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்கிறது, அதுக்கப்புறம் வந்து அகந்தை கொள்வதற்கு பதிலா மற்றோட பணிவோட நடத்துக்கிறது. அந்த மாதிரி வந்து நம்மளோட இதயங்கள் வந்து அல்லாஹ்வை நோக்கி இருக்குன்னு. அதனால
இப்படிப்பட்ட அருள் கொடையை வந்து அல்லாஹ் நம்ம மேல் புரிஞ்சு நம்ம அனைவருக்கும் நேர் வழி காட்டி இந்நிலையும் மறுநிலையும் வெற்றி பெறத்துக்கு அல்லாஹ் நம்மளுக்கு அருள் புரிட்டோம். தொழுகை நிலைநாட்டுவோம். வக்கீமுஸ்ஸலாத்.